இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டம் வந்து முதலமைச்சர் அறிவிச்சு அது செயல்பாட்டில் இருக்குது. இந்த திட்டத்தை பற்றி பலரும் பல விதமாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு அரசு இயந்திரம் வந்து தெருவுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. ஒரு நார்மலாக ஒரு பொதுமக்கள் வந்து நேரடியாக ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கோ போய் ஏதோ ஒரு கோரிக்கையை வைப்பான். அது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே முடிக்கணும்னு நினைப்பான், முடியாது. இதை வந்து உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு முகாமை வச்சு அது ஒரு வழிவகையை செஞ்சு கொடுத்த இந்த அரசு வந்து பாராட்டக்கூடியது. ஆனால் இது தேவையா? எப்பயும் போல ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு தானே இருக்குது, இவர் என்ன புதுசாக பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து அரசு இயந்திரம் இயங்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு பேருந்து வந்து இயங்குதோ அது மாதிரி இந்த இயந்திரம் செயல்பட்டு தான் இருக்குது. ஆனால் அது வேகமாக ஓடணுமா, எங்கே நிற்கணும், யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணணும், யாரெல்லாம் வண்டியில் ஏற்றணும் அப்படிங்கிற முறை இருக்குல்ல, அதை நடத்துனவர் வந்து கண்காணிக்கிறார். அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி இருக்குன்னா அதை கவர்னிங் பாடியாக இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரோ எம்எல்ஏவோ வந்து அந்த இயந்திரத்தை வேகப்படுத்துகிறாங்க. இவங்களாம் இல்லாமல் கூட அது நடக்குமானா நடக்கும். இவங்க எல்லாமே, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ பிஎம்ஓ இல்லாமல் கூட ஒரு அரசு இயந்திரம் இயங்க செய்யும். ஆனால் அந்த 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 இயங்குகிற இயந்திரம் வந்து வேகமாக இயங்கணும் அப்படின்னா இவங்களுடைய உந்துதலும் நெருக்கடிகளும் கொடுத்தா தான் அதை இயங்கும். அந்த அதிகாரத்தில் இருக்கிறவருக்கு வந்து கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ ஜனநாயகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் கரெக்டான முறையில் வந்து இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தணும். மக்களுக்கு நல்லது நடக்கிற எந்த திட்டத்தையும் வரவேற்கணும். வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு பொதுமக்களுடைய கடமை.